கோவை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பாக பேச்சுப் போட்டி நடைபெற்றது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து கோவை வடக்கு மாவட்டம் திமுக இளைஞர் அணி சார்பாக என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி கேஸ் கம்பெனி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் MAR.K. ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சுப் போட்டியில் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவி, திமுக இளைஞர் அணி துணை செயலாளர் KE. பிரகாஷ் MP, கூடலூர் நகர செயலாளரும் கூடலூர் நகர்மன்ற தலைவருமான அறிவரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேச்சுப் போட்டியினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள். முன்னதாக கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சூரியன் தம்பி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் நாகராஜ், உதயநிதி பாபு, கவுன்சிலர் மனோஜ், PK. அருணாசலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேச்சுப் போட்டி நடுவர்களாக பரந்தாமன் MLA, தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவர் கவிஞர் சல்மா, தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத்பால் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று திறம்பட யோசித்து பேச்சுப் போட்டியில் ஈடுபட்ட மாணவ மாணவியர்களை தேர்வு செய்தனர். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இதுகுறித்து கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஹக்கீம் கூறுகையில், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை பறைசாற்றும் விதமாக என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் மாபெரும் பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கோவை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் தற்போது பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தளபதியாரின் சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் கலைஞர் செய்த சாதனைகள், பெரியார், அண்ணா ஆகியோரின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகள் ஆகியவற்றை மாணவ மாணவியர்கள் தங்களது தலைப்புகளாக தேர்ந்தெடுத்து பேசினார்கள். மேலும் மாணவ மாணவியர்களுக்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்த இந்த மேடை பயன்படுத்தப்பட்டது என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ மாணவியர்கள் திறம்பட பேசியதால் முதல் 10 மாணவ மாணவியர்களை தேர்வு செய்து தலா 10,000 ரொக்கமும், சான்றிதழ்கள் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள், நினைவு பரிசுகள், மெடல்கள், ஊக்கத்தொகை ஆகியவற்றை வழங்கியுள்ளோம். மேலும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் TP. சுப்பிரமணியன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் TR. சண்முகசுந்தரம், அஷரப் அலி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்திரன், SMT. கல்யாணசுந்தரம், கார்த்திக், தனபாலன், பேரூர் கழக செயலாளர் சுரேஷ், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அந்தோணிராஜ், தோமு தியாகு மற்றும் கோவை வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் பகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விக்னேஷ்குமார் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுரை ஆற்றினார். நான் அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரோக்ராம் இந்த ஒரு பேச்சு போட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தேன்.
சொல்லதை செய்தது இல்லாமல் சொல்லாததையும் செய்தது திமுக அரசு. அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி 3 பேர் இல்லாமல் சகோதர சகோதரிகளுடன் 10 பேராக நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் சொல்லும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த தேர்வை நோக்கி ரெடியாக இருக்கிறோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமை, இந்த பேச்சு போட்டியை நடத்தின திமுகவுக்கு என்னுடைய நன்றிகள். என் பேர் பிருந்தா. நான் திமுக சார்பில் இன்றைக்கி நடத்தின என் உயிரினும் மேலான அப்படிங்கிற பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன். நான் கலைஞர் ஐயாவை பற்றி கொஞ்சம் நிறைய தகவல்களை தெரிஞ்சிருந்தேன். ஆனால் இங்கே என் கூட போட்டியிட்ட சகோதரிகள் எல்லாருமே பேசுகிறப்ப அது இன்னும் நிறைய தகவல்களை எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள தூண்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 பேரில் நானும் ஒரு வெற்றியாளாக வந்திருக்கேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. தமிழகம் முழுவதும் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் அன்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் உதயானன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஆணைக்கிணங்கவும் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற என் உயிரினும் மேலான என்கின்ற தலைப்பில் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை பறைசாற்றுகிற வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சு போட்டி தொடர்ந்து இன்று கோவை வடக்கு மாவட்டத்தில் இளைஞரணியின் சார்பில் கழகத்தினுடைய இளைஞர் அணியின் செயலாளருடைய சீரிய தலைமையில் என் உயிரினும் மேலான என்கின்ற கல்லூரி மாணவ மாணவியருக்கான பேச்சு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த பேச்சு போட்டிக்கு பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இன்று இந்த போட்டியை கலந்து கொண்டு திறன்பட கழகத்தினுடைய தலைவரை பற்றியும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளை பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தயார் செய்து அதன் மூலமாக அவர்களுடைய திறன்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற வகையில் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு மேடையாக இன்றைக்கு இந்த மேடை அவர்களுக்கு பயன்பெற்றிருக்கிறது. இதுபோன்று மாணவ மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய லட்சியங்களை அடைகிற ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். அன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணிய செயலாளராக இருந்த பொழுது பள்ளி மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி நடைபெற்று அவர்களுடைய திறன்களை மேம்படுத்தி பல்வேறு பேச்சாளர்களை உருவாக்கிய நிலையில் இன்றைக்கு அதை தொடர்ந்து எங்களுடைய இளைஞரணியுடைய செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு இந்த பேச்சு போட்டியை நடத்தியிருக்கிறார். இதன் மூலமாக நாளைய தமிழகத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் உருவாகிற நிலையும் பல்வேறு அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய அறிவு சார்ந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் மிகப்பெரிய அளவில் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பிற்கெல்லாம் வரக்கூடிய அளவிற்கு தங்களை தயார் செய்து தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற வகையில் இன்றைக்கு ஈடுபடுத்தி கொண்ட இந்த மாணவ மாணவியர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற அளவுக்கு எங்களுடைய தலைவர்களுடைய அரசும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களும்
இன்றைக்கு அவர்களை முன்னெடுத்து செல்லுகிற மிகப்பெரிய உயர்ந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய வகையில் அவர்களை மென்மேலும் உயர்த்தி இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழுகிற தைரியசாலிகளாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இந்த போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அவர்கள் மென்மேலும் தங்களுடைய வாழ்க்கையில் சீரிய முறையில் வளர வேண்டும். அவர்களை தங்களை நல்ல முறையிலே வார்த்தெடுத்து நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்பதற்கு வாழ்த்துக்களை எங்கள் கோவை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களின் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னைக்கு வந்து இந்த தேர்வில் எவ்வளோ மாணவிகள் தேர்வு பெற்றாங்க, அவங்களுக்கு என்ன பரிசுகளை கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு தான் தேர்வு செய்வோம். வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய விதம் நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் 10 பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்கள 10 பேர்த்திற்கு அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்கி 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். 10 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் வழங்கியிருக்கோம். போட்டியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் பதக்கங்களும் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கிறோம். இது எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய ஆணைக்கிணங்கவும் எங்களுடைய வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ரவீந்திரன் அவர்களுடைய உதவியோடு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இது மாவட்ட அளவிலான தேர்வா, மண்டல அளவிலான தேர்வா? இது வெறும் மாவட்ட அளவிலான தேர்வு தான். அடுத்து இதிலிருந்து 10 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்த 10 பேரும் எங்களுடைய நடுவர்கள் அன்புக்குரிய பரந்தாமன் அவர்களும் அன்புக்குரிய நடுவர் கவிஞர் சல்மா அவர்களும் தூத்துக்குடி சரத்பாலா அவர்களும் தேர்வு செய்து கொடுக்கப்பட்ட இந்த 10 நபர்கள் அடுத்த கட்டமாக மண்டல அளவிற்கு போட்டிக்கு தயாராவார்கள். அடுத்து மண்டல அளவிலான போட்டிகள் இன்னும் சற்று காலத்தில் எங்களுடைய இளைஞரணியினுடைய அலுவலகத்திலிருந்து வெளியிடப்படும் செய்திகள் வெளிவரும். அவங்களுக்கு செய்திகள் போட்டி பெற்ற வெற்றி பெற்றவர்களுக்கு 10 பேருக்கு நாங்கள் செய்திகள் கொடுக்கப்பட்டுருவாங்க. அவங்க மண்டல அளவிலான போட்டிக்கு தயாராகுவாங்க.